வணக்கம் ட்ரேடர்ஸ். இது நிஃப்டி 5 மினிட் சார்ட் ஜூன் 8th. ஸோ இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் வந்து 18,725. ஸோ ஓப்பன் ஆன உடனே இங்கே ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிச்சு 720 760. ஸோ இந்த ரேஞ்ச் ஒரு 40 பாயிண்ட் ரேஞ்ச். ஸோ இதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ அது இங்கே நடந்தது. ஸோ இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகி மறுபடியும் உள்ளே வந்துருச்சு. எப்போவுமே ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட், ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் இந்த மாதிரி நடந்ததுன்னா குயிக்காக ப்ரைஸ் வந்து இந்த சைடில் ஃபால்ஸ் பிரேக் அவுட்னா அடுத்த சைடுக்கு போகும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு பெரிய பாருக்கு அப்புறம் நம்ம ஷார்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ஓப்பன் ப்ரைஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்த பாரில் ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த இடத்துல ஷார்ட் பண்ணலாம். ஸோ ஷார்ட் பண்ணி டார்கெட் எங்கே வைப்பீங்கன்னா 720 760, இந்த 40 பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த 40 பாயிண்ட்டை 18,720 மைனஸ் பண்ணிடணும், 680. ஸோ இதான் நம்ம டார்கெட்ஸ். இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிடணும். இங்கே ஒரு ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்குல்ல. ஸோ இது வந்து இந்த லைன் அல்லது ஓப்பன் ப்ரைஸை ரீடெஸ்ட் பண்ணதுக்கு மேலே போகும் ட்ரிபிள் பாட்டமுக்கு அப்புறம். அப்போ நீங்கள் இந்த மூவ்லேயும் நீங்கள் லாங் போகலாம். ஒன்லி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ், பிகினர்ஸ் இதை பண்ணாதீங்க. இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டு ஸ்டில் டவுன் ட்ரெண்டு தான். இந்த ரீடெஸ்ட் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இந்த டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பேர்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டை அப்படியே கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது புல்ஸ் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு. இந்த ஓப்பன் ப்ரைஸை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டவுன் ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்துருச்சு. ஸோ அப்படின்னா அது என்னென்னா, இங்கே ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ நான் இங்கே சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் எப்போவுமே ஒரு அப்சைட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுன்னா கீழே இந்த லைனுக்கு கீழே ஒரு இதை ஆப்போசிட் சைடில் ரீடெஸ்ட் பண்ண போகும். ஸோ அதே மாதிரி உள்ளே வந்ததுக்கப்புறம் 1 2 மைக்ரோ டபுள் டாப் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணி டார்கெட் எங்கே வைப்பீங்கன்னா எஸ்டர்டேஸ் சப்போர்ட் 18,640, இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ இதுக்கு மேலே அப்படி பிரேக் பண்ணிவிட்டு போகணும்னு வெயிட் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.